So here are my list of top 5 Tamil movies of 2025, for which I had high expectations but turned out to be a disappointment. ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்கிறது வந்து 11. நிறைய பேர் வந்து மூவி தட் வி ஃபெயில் டு செலிப்ரேட் இன் தியேட்டர்ஸ் ஓடிடிலயாச்சும் பாருங்க அப்படின்னாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தோம், எனக்கு வந்து அவ்வளோ புதுசாவும் அந்த படத்துல எதுவும் இல்ல. அது ஒரே ஒரு இதுதான். லைக் நிறைய சீன்ஸ் ஒர்க் அவுட்டே ஆகலன்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் கிளிஷேடா இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் மெட். ஃபோர்த் பிளேஸ் வந்து எனக்கு விடாமுயற்சி. விடாமுயற்சிக்கு வந்து ஐ ஹேட் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ஹை ஹோப்ஸ். மயில் திரிமேனியோட ஒர்க் எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். திஸ் ஒன் டிஸ்பைட் ஆஃப் பீங் எ ரீமேக், செகண்ட் ஹாஃப் வந்து லெட் டவுன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தேர் லாட் ஆஃப் ட்விஸ்ட். பட் அந்த ட்விஸ்ட் எல்லாம் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்ஜெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. தட் மேட் அவர் ஆடியன்சஸ் கன்ஃபியூஸ் ஃபார் த ரியல் பிளாட். முடிக்கும் போது என்ன நடந்துச்சு, இது நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்லயே இருந்துச்சு. தேர்ட் பிளேஸ்ல வந்து எனக்கு இட்லி கடை. இட்லி கடை வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இட்ஸ் பெஸ்ட் மூவி ஆஃப் 2025 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து படம் ஆரம்பிச்சதுல இருந்து அப்படியே டிகிரேட் ஆச்சே போச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் ஒரு படம் நல்லா வரணும்னா அதுக்கு வந்து நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கணும். எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கோஆப்ரேட் ஆகி எல்லா இதுவுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். பாட்டு நல்லா இருந்துச்சு, கதை நல்ல கதை, ஓகே. பட் கதையிலுமே எனக்கு என்ன ஃபிளானா, ஒரு இட்லி கடை விக்கிறவன் வந்து எதுக்கு அஹிம்சையை கையாளணும்? ஒரு 2 ரெஸ்டாரண்ட் டீலர்ஸ் நடுவுல பிரச்சனை வருது, ஓகே. அது ஏன் அஹிம்சையை வச்சு வரணும்? இப்போ ஒரு வின்லாண்ட் சாகால வந்து ஐ ஹேவ் நோ எனிமீஸ், வயலன்ஸே கையாள மாட்டேன் அப்படின்னு சொல்றது ஓகே அப்படின்னு சொல்லலாம். இட்லி கடை வச்சிருக்கவன் எதுக்கு வயலன்ஸே கையாள மாட்டான் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு கொஞ்சம் அது ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த பிலாசபியை கொஞ்சம் இன்ஜெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த ஊர் மக்களே வந்து தனுஷ்காக திரண்டு வந்தது அப்படிலாம் வந்து அதை வச்சு ரொம்ப நேரம் ஓட்டிட்டு இருந்தாங்க. அண்ட் எதுக்கு அவ்வளோ அவ்வளோ இது பண்ணி வராங்க, லைக் அவ்வளோ பாசக்காரங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் எதனால அவ்வளோ பாண்டானாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாலிட் ரீசனும் இல்லை. அந்த சாலிட் ரீசன் ஏதாச்சும் இருந்தாலும் அது காமிச்சிருந்தாலுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் டயர் எடுத்து பண்ணியிருந்தா நல்லாவே வந்திருக்கும். அண்ட் தென் செகண்ட் ஃபிலிம் வந்து எனக்கு ஆரியன். ஆரியன் ஒரு படம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி என்ன இருக்கு இந்த படத்துல அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, வில்லன் வந்து எல்லாத்தையும் சீரியலா கில் பண்ணிட்டே இருக்கான். வந்து எதுக்கு எல்லாத்தையும் கில் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல ரிவீல் பண்றது. எதுக்கு எல்லாத்தையும் கில் பண்றாருன்னா, தே ஆர் பீப்புள்ஸ் ஹூ ஹேவ் லெஃப்ட் அன்செலிப்ரேட்டட். அவங்கள வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னா அவங்க வந்து மார்டேஸா இருக்கணும். அதனால அவங்கள வந்து நான் கொலை பண்ணாதான் ஒரு கெட்டவன் வந்து நல்லவனா மாறுவான். அப்பனாதான் அவங்கள வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்க. அதனாலதான் அவங்களுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். அதனால நான் கொலை பண்ணேன் அப்படின்னா, இத வந்து உட்கார்ந்து நான் ஃபர்ஸ்ட் ஷோ புக் பண்ணி 2 1/2 மணி நேரம் படம் பார்த்திருக்கேன். என் நிலைமைய யோசிச்சு பாருங்க. அந்த மாரி இருந்துச்சு. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து நெறைய பேத்துக்கு இருந்திருக்கும். எனக்கும் கூலி செட் ஆகல. கூலி எதனால செட் ஆகலன்னா, எனக்கு ஃபிளாஷ்பேக் மட்டும் தான் செட் ஆச்சே தவிர்த்து, மத்த படம் என்டையர் பிரெமிஸ்ல நெறைய பிளாட் ஹோல்ஸ் இருந்துச்சு. நெறைய கிமிக்ஸ் வச்சே படத்த ஒப்பேத்திட்டாங்க. அந்த மாரி தான் இருந்துச்சு. ஸோ அத வச்சு ஒப்பேத்த முடியாது அப்படின்னு தான் இனிமே நான் நினைக்கிறேன். இஃப் திஸ் வீடியோ ரெசனேட்டட், டூ லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் மூவிஸ் அண்ட் சீரிஸ் பிரேக்.